நமஸ்காரம். அஸ்மத் சர்வகுருப்யோ நமः. நமः பங்கஜநாபாய நமः பங்கஜமாலினே நமः பங்கஜநேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரே. ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணனுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் இந்த ஜூமில் 5வது வருடம் நாம் அனுபவிச்சுருக்கோம் கண்டினியூஸாக வித்தவுட் எனி பிரேக். அதில் ஸ்ரீமத் பாகவதத்தை அடியொற்றி எழுதப்பட்ட ஸ்ரீமன் நாராயண பட்டத்திரியால் எழுதப்பட்ட குருவாயூரப்பன் மேல் சமர்ப்பிக்கப்பட்ட ஸ்ரீமன் நாராயணியம் 95வது தசகம் பக்தியா விஷுத்த சித்த சைவ பகவத் ரூப தியான யோக்கியதா வர்ணனம். அதாவது பக்தியினால் ஏற்படக்கூடிய யோகி உண்டாகும் என்று வர்ணிப்பது. இது முக்திக்கு வழி சொல்லுவது தியான யோகமாக வரக்கூடியது. எனக்கு அல்டிமேட்டாக வேண்டியது உன் கூட இருக்கக்கூடிய மோட்ச சௌகரியம் மட்டும்தான் வேண்டும் அப்படின்னு கிளியராக சொல்கிறார். அடுத்த ஸ்லோகத்தில் त्वद्भक्तो बाध्यमानो अपि च विषरयसैः इन्द्रिया शान्तिहेतो भक्तैवाग्रम्यमाणैः पुनरपि कलुतैर्दुर्बलैर्नाभिजय्यः सप्ताश्चिर्दीपितार्चिर्दहति किलतया पूरिता प्रपञ्चम् उप्रपञ्चं त्वद्भक्त्योहे तदैव प्रतहति तुरितं दुर्मतः क्वे इन्द्रियाणाम्. त्वत् பக்தா, உங்களுடைய பக்தன். என்னது உங்களுடைய பக்தன்னு ஒருத்தன் இருக்கான்னு வச்சுக்கோங்க. அவன் என்ன முதல்ல நம்ம பார்த்துடணும். ஆரம்பத்துலேருந்து பக்தி உண்டாகணும்னா என்ன வேணும்னு கேட்டச்சே சொல்கிறார், இந்திரியங்களை அடக்கணும், இந்திரியங்கள் சாந்தி அடையணும். அப்படி அடையலைன்னா இந்த விஷய சுகங்களால் பாதிக்கப்படுவான். பஞ்சேந்திரியங்கள் இருக்குல்ல, கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், இந்த இந்திரியங்கள்லாம் சாந்தி அடையணும். அப்போ இந்திரியம் ஏதாவது ஒன்று, நான் கண்ணை பார்க்கத்தான் பார்ப்பேன், கண்ணெல்லாம் மூடின்ட்டேன், மனசெல்லாம் அடக்கின்ட்டேன், ஆனால் அந்த மல்லிகைப்பூ வாசனை மட்டும் யாரோ போகிற மாதிரி இருக்குது, தோணுமா இல்லையா? எல்லாம் ஓகே சுவாமி, அது மட்டும் எங்கேருந்து தான் வர்றதுன்னே தெரில. பக்கத்தாத்தில் அப்படியே கம 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 கமன்னு அந்த வெடிக்க விடுறது இருக்கே, திருப்பாரின்னு இருக்கா போல் இருக்கு, தாளிச்சு கொட்டின்னு இருக்கா போல் இருக்கு. அந்த வாசனை அப்படியே கம கமான்னு இழுக்கிறது. உப்மாக்கோ எதுக்கோ தெரியல. எல்லா இந்திரியங்களும் மனசை பண்ணுற போது இந்த நாசி மட்டும் அதை இழுக்கிறது. இந்த மாதிரி ஒரு இந்திரியம் பாதிக்கப்பட்டால் கூட என்ன ஆகுமா, பக்தி எனக்கு வராது அப்படிங்கிற. அதனால் ஜெயிக்க முடியாது. ஏன்னா ஒன்று அங்கே மைனஸ்னா கூட 99% கிணறு தாண்டது தான். 1% இல்லைனாலும் உள்ளதான் விழுந்துருவோம். என்னால் ஜெயிக்க முடியலையே, ஜொலிக்க முடியலையே அப்படிங்கிற. அப்போ என்ன தான் பண்ணுறது? இந்த அக்னி கொஞ்சோண்டு அக்னி தான். ஒரு பெரிய விறகு கட்டை, ஒரு பெரிய கூட்டமாக இருக்கக்கூடிய விறகு கூட்டங்களையே எரிச்சிடுறது. அந்த மாதிரி பக்தி பெருக்கு இந்த பாபம் அப்படிங்கிறது எரிச்சிடணும், தகிச்சிடணும். இந்த இந்திரியங்களுக்கு கெட்ட மதம் எங்கே, என்னால் இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணவே முடியல அப்படின்னு சாதிக்கிறார். அதை அடுத்து சொல்கிறார், இப்போ என்னதான் ஆறுது, சரி ஆயிடுத்து, என்ன பண்ணலாங்கிற அப்படிங்கிற. சர்வாங்கி என்னடா இது, பக்தியோ சரி. சித்தாத்ரி பாமமுச்சைஹி வபுஷி ச புலகம் ஹர்ஷ பாஷ்பஞ்சஹித்வா சித்தம் சுத்யேத்கம் வா கிம் பகுதமசா வித்யயா வீதபக்தே त्वत्काता स्वाद सिद्धांचन सततमरी मृज्यमानो यमात्मा आत्मा सक्षूर वर्धस्व सूक्ष्मं भजति न तदुदता अप्यस्तदा दर्गगोट्या. அதாவது இப்போ மனதில் வந்துடுதுன்னா நமக்கு தயை வரும், கருணை வரும், ஒரு உருக்கம் வரும். மனதில் ஒரு உருக்கம், ஒரு தயை வந்த உடனே என்னாகும், மனம் சரீரம் ஒரு சிலிர்ப்பை கொடுக்கும், ஒரு மயிர்கூச்சலை கொடுக்கும். அது எப்போ கிடைக்கும் எனக்கு? நான் எல்லாத்தையும் அடக்கிட்டேன், உன்னுடைய சுரூபம் தெரியறது
அப்படின்னு நினைக்கச்சே அந்த ஆனந்த கண்ணீர் என்னைய முடியாமல் வரணும். ஆனந்த கண்ணீரும் இல்லாமல் சித்தமானது எவ்விதம் அடையும் அப்படின்னு கேட்குறாரு. இந்த மனம் தூய்மை அடைஞ்சு எனக்கு ஒரு சிலிர்ப்பு, இந்த இடத்துலேருந்து அந்த இடம், நாம் இடம் பெயர்றதுலே அந்த மனசு அப்போது சிலிர்க்கிற போது கண்களின் இரண்டு பக்கங்களின் வழியாக வரக்கூடிய ஆனந்த கண்ணீர், அது இல்லாமல் எனக்கு சித்தி எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்குறார். அவர் அடுத்தது சொல்கிறார், பக்தி இல்லை அப்படின்னா தவம் இருந்து என்ன, ஞானம் இருந்து என்ன, என்ன பிரயோஜனம்? இல்லைன்னாலும் ஞானத்தால் என்ன, வித்யா கிமு, என்ன பிரயோஜனம்? தங்களுடைய சதாச்சாரத்தை அனுபவிப்பதாகிற சித்தாஞ்சனத்தால் இடைவிடாது நன்கு சுத்தம் செய்யப்பட்ட கண் போல தத்துவத்தை அறிவது. ஒரு மாதிரி இந்த இடத்துல ஒரு ஃபிலசாபிக்கல் திங்கை கொண்டு வந்து புகுத்துறாரு. அதாவது பகவான் நீ என்ன தான் பண்ணுற அப்படின்னு கேட்கச்சே எல்லாமே நான் தான், அதை நீ புரிஞ்சிக்காத வரைக்கும் உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிறார். இதற்கு ரொம்ப அழகாக ஒரு ஸ்ரீமத் பாகவதம் சொல்றது பாருங்க. ததோ கிரஹீத்வா அமிர்த பாஜனம் ஹரி பபாஷ ஈவத்து சமித சோபயா கிரா யத்யப்யுபேதம் குவச்ச சாது அசாத்திய வாக்கிருதமயா ஓபி பஜே சமீமிதாம். அதாவது அமிர்த கலசத்தை பெற்றா கூட ஒரு புன்சிரிப்பு, எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த அமிர்த கலசம் வந்த உடனே ஒரு லைட்டாக ஒரு கீற்று வரது இல்லையா, அந்த கீற்றோட ஒரு ஞானம் வருமா. அப்போ சொல்கிறார் மயாகிருதம், பகவான் சொல்கிறார் நீ சிரிக்கிற சிரிப்பு என்ன தெரியுமா, என்னால் செய்யப்பட்டது. அமிர்த கலசத்தை கொடுக்குறவனும் நான் தான், அதை வாங்குறவன் நீ நினச்சிட்டு இருக்க அதுவும் நான் தான், உனக்கு ஏற்படக்கூடிய சிரிப்பு இருக்கு இல்லையா அதுவும் என்னால் செய்யப்படுகிறது. குவச்ச எல்லா விதத்திலும் சாது அசாதுவா, நியாயம் அநியாயம் ரெண்டுமே இருந்தாலுமே யத் அப்புபேதம், நீங்கள் அங்கீகரித்தால் என்ன அர்த்தம், அந்த அமிர்தம் நான் உங்களுக்கு தரேன். கொடுக்கறது கையில் எடுத்து கொடுக்குறார், கையில் எடுக்கத்தே கொடுக்கச்சே தரார். அது அமிர்தத்தை பார்த்தோடனே நம்மளுக்கு ஒரு மாதிரி ஒரு இது அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்களேன். தேவாசுரால் கடையச்சே அந்த அமிர்தபானம் அது வருது. அமிர்தபானம் வரச்சே ஒரு பக்கம் தேவர்கள் ஒரு பக்கம் அசுரர்கள், அந்த பக்கம் அழகான பெண்ணாக பகவான் மோகனாவதாரம் எடுத்து அந்த கடைஞ்ச அமிர்தத்தை எடுத்துட்டு வந்து ஒவ்வொரு டைம் கொடுக்குறார் தேவர்களை. நாம் அந்த தேவர்கள் இருக்கிற இடத்துல நின்றுன்னா பகவான்கிட்டருந்து கையை நீட்டு அந்த அமிர்தத்தை வாங்குற போது ஒரு எண்ணம் நமக்கு சிரிப்பு வரும். ஆகா இவ்வளோ நாள் நான் உழைச்சேன், எனக்கு அமிர்தம் கிடைக்க போகிறது அப்படின்னு. அப்போ பகவான் நினச்சிட்டு சொல்கிறான்னா இது உனக்கு கிடைக்குமா, நீ உழைச்ச, மத்தாக வந்தது நான், மத்தை தாங்குபவனாக வந்தது நான், கடைந்தது நான், இரண்டு பக்கமும் விஷம் வரும்போதை தடுத்தது நான், அமிர்தத்தை உண்டாக்கியது நான், எடுத்து கொண்டு வந்து தருவது நான், சிரிப்பது மட்டும் நீ என்றோ. அதை தான் இவர் கேட்குறார். அந்த ஞானம் தத்துவத்தின் உண்மை எனக்கு முடியவே இல்லையேப்பா, புரியவே இல்லையே, தர்க்க கேஷ்டியா நாத்து, எனக்கு அநேகம் யுக்தி இருக்கு, அறியவே முடியலையே, என்ன பண்ணுறது அப்படின்னா ஒரே ஒரு வழி சொல்கிறேன் கேளு அப்படின்னு அதே பட்டத்தில் சொல்கிறார். தியானம் தேசீலயேயம் சமதனு சுக பத்தாசனோ நாசினாக்ர ஞஸ்தாக்ஷ பூரகாத்யைஹி ஜித பவனபத சித்த பத்வம் தவாஞ்சம் ஊர்த்வாக்ரம் பாவயித்வா ரவிவிது சிக்கின விசிந்தியோபரிஷ்டாத் தத்ரஸ்தம் பாவையே துவாம் சகல ஜலதர ஷியாமளாம் கோமலாங்கம். இப்போது என்ன கடைசியில் தியானம் சீலையேயம், தியானம்தான் அனுசந்திக்கணும், அபிப்பிராயப்படணும், அதையே அனுகிரகிக்கணும். இது என்னது, தியானம் நாம் பண்ணச்சே என்ன, இந்த சமம் நிறுவப்பட்டதாக இருக்கும். எப்படி நிறுவப்பட்டதும், சமமாக நிறுவப்பட்ட சரீரத்தை உடையவனாக. நமக்கு தியானம் பண்ணச்சே துக்கம் சுகம் தெரியாது, இன்பம் துன்பம் புரியாது, நல்லது கெட்டது உணராது, அது எல்லாவற்றுக்கும் ஒரு சமநிலை உண்டாகும். அப்போது அது என்ன, நாம் அந்த இது எப்போ வரும்னா, தியானம் பண்ணுற போது நான் இரண்டு கண்களுக்கு இடையே மூக்கின் நுனியில்
அதை தான் சொல்ற. நாசிகாக்ர அக்ஷாக, மூக்கினுடைய நாசியினுடைய அந்த கடைசியில் 2 கண்களினுடைய நுனியில கண்களை வைக்கிற போது பூரகம், இந்த மணிப்பூரகம், இந்த கீழே 1-8 சுவாதிஷ்டானம் அப்படின்லாம் இருக்கு இல்லையா, அதில் பூரகம் முதலியவற்றால் ஒன்றா நம்ம இந்த பக்தியினால தியானத்தினால எல்லாம் வெளியே வரச்சு வாயு மார்க்கத்தை ஜெயித்தவனாய் ஒன்றா இருக்கும். முதல்ல நம்ம ஜெயிக்கச்சு ஏன் கீழேந்து வரதுனா நாபிக்கமலத்துலேருந்து வந்தோம், நாபிக்கமலத்துல தான் நமக்கு அக்னி இருக்குது. முதல்ல அந்த அக்னியை ஜெயிக்கிறோம். இதெல்லாம் ஒரு பெரிய தத்துவம். அதில் மேலே இன்னும் கொஞ்சம் மேலே வரச்சே நமக்கு ஹார்ட் இருக்குது. ஹார்ட்டுக்கு மேலே வரச்சே வாயு மார்க்கத்தை ஜெயித்தவனாய். அடுத்து சொல்கிறார் கீழ்முகமாய், ஹிருதய புண்டரீகம் எங்கே இருக்குது? கீழ்முகமாக இருக்குது, கவிழ்ந்த தாமரை போல இருக்குன்னு சொல்லுவாள். அதை நம்ம சயின்டிஃபிக்காக நிரூபிச்சிருக்கா. ஹிருதய புண்டரீகத்தை, அது என்ன? ஒன்றின் மேல் ஒன்றாக இருக்குது. என்னென்ன இருக்கா? ரவி, விஷ்ணு, சூரியன், சந்திரன், அக்னி இவைகளை நன்கு தியானித்து, இந்த தியானத்தில் சொல்லி கொடுக்கச்சே சொல்லுவா சுவாமி, அது அனுபவிக்கச்சே தெரியும். அப்படியே கண்ணையெல்லாம் மூடிக்கணும், மூடிட்டு தியானம் பண்ணணும். தியானம் பண்ணச்சே ஒரு ரூபம், ஒரு சக்தி நம்மளுடைய நாபிக்கமலத்துக்கு கீழேந்து மேலே வரும். விசுத்தி அப்படியே மேலே வரச்சே அது எப்படி இருக்குமா? அக்னி போல இருக்குமா, பந்து, அக்னி பந்து போல, ஆனால் மஞ்சள் அதிகமாக இருக்கக்கூடியதாக. சூரியன், சந்திரன், அக்னி. சூரியன் நெருப்பு, அக்னி சிவப்பு, சந்திரன் அந்த மஞ்சள் நிறம் கலந்ததாக இருக்கும். இது மூன்றும் கலந்ததாக தியானித்து, அந்த தியானத்து மேலே வரச்சே என்னாகும்? அப்படியே நமக்கு எல்லாம் கடைசியில் நீங்கள் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே தெரியாது, வெறும் பிளாங்காக இருக்கும். அதை அனுபவித்து பார்க்குற மாதிரி தெரியும். ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன். இப்போ ஹோமம் பண்ணுறோம். நீங்கள் ஹோமத்தில் நல்ல பூர்ணாகுதி நடக்கிறது. அந்த பூர்ணாகுதி நடக்கிறது அந்த ஜுவாலையினுடைய கீழ்ப்பக்கம் பாருங்கள், ஜுவாலையினுடைய மேல் பக்கம் பாதிக்கும். ஜுவாலையினுடைய கீழ்ப்பக்கம் பார்த்துட்டே இருந்தோம்னா ஒரு மிஞ்சி போனால் ஒரு 10 செகண்ட் 15 நிமிஷத்தில் நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது, ஒரு பிளாங்காக ஒரு கருமை நிறமாக தான் தெரியும். அதை தான் அவர் சொல்கிறார், நீருண்ட மேகம் போல சியாமள வர்ணமாக தான் இருக்கும். அந்த வர்ணத்தை தங்களை தியானிப்பேனாக, அதை இடத்திலே வைத்து நான் தியானிப்பேனாக அப்படிங்கிற அந்த ரூபம் நமக்கு வர்றதுக்கு ரொம்ப சிரமப்படணும். அடுத்த ஸ்லோகம் சொல்றார், அது எப்படி இருக்கும்? ஆனில லக்ஷண கேசம் ஜ்வலித மகர சத்குண்டல மந்தஹாச சத்யாந்திரம் கௌஸ்துப ஸ்ரீ பரிகத வனமாலோரு காபிராமம் ஸ்ரீவத்சாங்கம் சுபாகும் மிருதுல சதுதரம் காஞ்சனாச்சாயசேலம் ஸ்ருதிஸ் நிக்ரோருமம் போருக லலித பதம் பாவையே அகம் பவந்தம். அது எப்படி இருக்கும்? கருத்ததும் மினுமினுப்பானதும் கேசங்களை உடையதும் பிரகாசிக்கின்றதுமான அழகான மகர குண்டலங்களை உடையதும். அப்படியே பகவானுடைய ரூபத்தை வர்ணிச்சுட்டே வர்றார். அந்த இவர் கண்ணனை நேர பார்க்குறார். கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கச்சே எல்லாம் மறைஞ்சு போயிடுறது. நாம் ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம், நம்ம இப்போது அந்த மண்டபத்தில் உட்காந்துருக்கோம், கர்ணன் இருட்டறையில் உட்காந்துருக்கான், எல்லாம் போயிடுறது. இவருக்கு இருக்கிறது ஒன்றே ஒன்று தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு, கண்ணன் மட்டும்தான் இருக்கான். அந்த கண்ணன் ஜொலிச்சுன்னு இருக்கான், வெறும் கார்மீக வண்ணனாக இருக்கான். கார்மீக வண்ணனாக இருக்கக்கூடிய கண்ணனுக்கு காதில் இருக்கக்கூடிய குண்டலங்கள் என்ன அழகாக மகர குண்டலங்கள் ஜொலிக்கிறது. அப்படியே அந்த கொஞ்சம் மகர குண்டலுக்கு 2 மகர குண்டலங்களுக்கு நடுவில் நான் பார்க்கச்சே அந்த புன்னகை அழகாக வெளியிறது. அதை தான் சொல்கிறார், புன்னகை பெருக்கு அப்படிங்கிறார். மந்தஹாசம் அது பகவானை தவிர எங்கேயும் இருக்காது. அந்த மந்தஹாசத்துக்கு கீழே பார்த்தேன்னா தாமரைப்பூ விரிந்தது மாதிரி ஹிருதயம் இருக்கிற மாதிரி கௌஸ்துபம். அந்த கௌஸ்துபத்தினுடைய காந்தி எப்படி இருக்கா? வனமாலை. அந்த வனமாலை அழகாக முத்துமாலை, வனமாலை, அழகிய முத்துமாலை அழகிய சீவசத்தை அடையாளமாக உடைய தாங்கள் அங்கே கொஞ்சம் அந்த நாபிக்கவனத்தை பார்க்கச்சே 2 கைகள், அழகான 2 கைகள். அந்த கை எப்படி இருக்கான்னு தெரியுமா? கருப்பாக இருக்குது, ஆனால் அந்த கருப்பிலே தாமரை போன்று இருக்கான். மிருத்துவா, மெதுவா, பளபளன்னு லைட் பிங்கிஷா, இதெல்லாம் விவரிக்கிறார் பாருங்க. மெதுவாக பிரகாசிக்கப்பட்டதாக மிருத்து துல சது
தரம் பிரகாசிக்கின்றதுமான தங்க நிறமுடைய, அது அப்படியே பளபளன்னு பிங்கிஷ் நிறமாக இருக்குது. அதுக்கு நான் இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி வந்தேன்னா அந்த இடுப்பு நாபிக்கமலத்துக்கு கீழே இருக்கக்கூடிய மஞ்சள் நிறையுள்ள பட்டாடை இருக்குது, அது தக 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 தகன்னு ரொம்ப பிரகாசிக்கிறது. அந்த பட்டாடையோட புஷ்டி அடைந்தவனாக எப்படி இன்னும் கொஞ்சம் நான் கீழே போனேன்னா தாமரை போன்ற மெதுவான திருவடிகள் இருக்கு. அந்த திருவடிகளை நான் தியானிக்கிறேன். லலித பதம் பவந்தம் அகம் பாவையே, நான் அதை தியானிக்கிறேன் அப்படிங்கிறார் சுவாமி. இங்கே எல்லாரும் சொல்லுவாளே பாதாதி கேசம் அப்படின்னு, இதுலையே சுவாமி கேசாதி பாதத்தை வர்ணிக்கிறார் பகவானே அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். வட்டத்திலேயே கேசாதி பாதம் வர்ணிக்கிறார் அப்படின்னு கடைசி தசகம் இருக்கு இல்லையா, 100வது தசகம், அது கேசாதி பாத வர்ணனம் தான். அதற்கு ஒரு ப்ரீடு முன்னாடியே சொல்லி வைக்கிறார் இங்கேயே இந்த ஸ்லோகத்தில். அந்த 10 ஸ்லோகத்தில் அவர் சொல்கிறது இன்னொரு 3 வாரம் தான் இருக்கு நாம் பார்க்கறதுக்கு. அந்த என்ன 95வது தசகம், 96, 97, 98, 99, 4 வாரம் வச்சு அதை பார்க்க போகிறோம். அது கேசாதி பாத வர்ணனம். என்ன ரீசனா, பகவானை 94 தசகத்தில் வர்ணிச்சிட்டார். வர்ணிச்சுட்டே இருந்தவர் அவனுடைய கருணை கண்கள் மூலியமாக இவருக்கு ரீச் ஆகுது. அந்த கருணை கட்டாட்சம் உள்ள கண்களை பார்க்கிறார். அங்கேருந்து ஆரம்பித்து பாதத்துக்கு வர்ணிக்கிறார். அதை தான் சொல்கிறார் பாவயேகம் பவந்தம். அடுத்ததாக சர்வாங்கேஷ்வங்க ரங்க குதுக மதிமுகுர் தாரயன் நீச்ச சித்தம் தத்ராப்யேக கத்ர யுக்ஞே வதன சரசிஜே சுந்தரே மந்தஹாசை தத்ராலீனந்து சேத பரம சுக கச்சித துவைதரூபே விதன்வன் ஞன்யோன்யோ சிந்தயேயம் முகுரிதி சம் உபாக ரூடயோகோ பவேயம். ஹே ஈஷா, இந்த விருப்பம் நாம் ஒன்று விரும்பினேன் இல்லையா, அந்த விருப்பம் எல்லாம் எங்கே இருக்குது? மனதை தங்களுடைய அவயவங்களில் தான் இருக்குது. அப்படியே ஒன்று ஒன்றா நான் நினச்சி உங்களுடைய அவயவம் ஃபுல்லாக அதுலேயே நின்று போயிடுறது. இந்த அவயவங்களில் இருக்கக்கூடிய அழகு அதிலே, அதாவது தத்ர அப்படி சுந்தரே, அவ்வளவு அழகு, ஒவ்வொன்றும் அழகு. அதில் அந்த அழகெல்லாம் விட அப்படி லைட்டாக ஒரு கீற்று மாதிரி வரக்கூடிய புன்னகை இருக்கு இல்லையா, அந்த புன்னகை இருக்கக்கூடிய அந்த முகமாகிறது. ஆஹா, என்ன சொல்லுவேன், ஒரே அவயவத்தில் சேர்த்து வைத்திருக்கிறது. திருமுகத்தை என் மகத்திலேருந்து என்னை மனதிலேருந்து எடுக்கவே முடியல, லைத்து விட்டேன். தத்ர ஆலினம், அப்படியே ஆலினம்னா ஆலிங்கனம் செய்து கொண்டது, அது மாதிரி 2 கலந்து விட்டது அப்படிங்கிறார். நான் லயிச்சு போயிட்டேன். சேத்தகா து, மனது அப்படின்னா எதில் அந்த லயிச்சு போயிட்டேன்? சச்சிதானந்த ரூபியான உன்னிடமல்லவோ நான் லயித்து விட்டேன், சச்சிதானந்த ரூபியான பிரம்மனிடமல்லவோ இந்த மனத்தை நான் செலுத்தி விட்டேன். இதுக்கப்புறம் நான் வேற ஏதாவது சிந்திப்பேனா சுவாமி? எதுக்கு சிந்திக்கணும்? அதை தான் சொல்கிறேன், வேறொன்றையும் சிந்தியாதேன். அந்நியத்து நோ சிந்தையேத். எனக்கு வேறு எதுவும் வேண்டாம். உன்னே அடிக்கடி இந்த ஜான்மன்னு வர்றபோது இந்த ஒரு அனுபவத்தை மட்டும் கொடுத்தேன்னா அதுவே எனக்கு பரமசுகம், அதுவே எனக்கு பரமானந்தம் பவேயம். அந்த ஒன்னே நான் அனுபவிப்பேனாக அப்படின்னு அவரே சொல்லிக்கிறார். அடுத்த ஸ்லோகத்தில் பலஸ்ருதியாக சொல்கிறார். இத்தம் त्वध्यान योगे सति पुनरणिमाद अष्टसिद्ध्यस्ता दूरश्रुत्यातयो अपि हमह मिकया संपतेयुर्मुरारे त्वद्यं प्राप्तौ विलम्बावहमखिलमिथं नाद्रिये कामयेहं त्वामे आनंदपूर्णम भवनपुरपते पाहिमाम सर्वतापाद. हे मुरारी मुरारे इत्यम. இந்த மாதிரி நான் தியானித்த பிறகு அனிமாமலி 8 சித்திகள் எனக்கு எதுக்கு? அஷ்டசித்தி என்ன, பஞ்சலோகம் என்ன, இந்த இந்திரியம் என்ன, அது என்ன, இது என்ன, 8 சித்திகளும் ஒன்று வேணாம். தூர சிரவணம் முதலாளிகளும் நான். அப்போ அஷ்டசித்தியும் இந்த கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் எல்லாம் என்ன பண்ணுமா? பக்தின்ற ஒன்று நான் முடிஞ்ச உடனே உங்ககிட்ட வந்த உடனே ஒன்று நான் முந்தின்னு வந்துடுமா. அதை தான் சொல்கிறார், நான் முந்தின்னு அகமகிக்கும்யா. எல்லாம் போட்டுருவான், எல்லாம் தவறாமல் வந்துடும். ஆனால்
எல்லாமே வந்ததுனாலும் அதையெல்லாம் நான் விரும்ப மாட்டேன் அப்படிங்கிறார். ஈதம் அகிலம் ந ஆத்ரியே, நான் அதெல்லாம் விரும்பவே மாட்டேன். எனக்கு எதுக்கு அதெல்லாம்? கனியிருப்ப காய் கவர்ந்தற்று ஆனந்தம் நிறைந்த தங்களையே நான் விரும்புவேன். ஆனந்த பூர்ணே துவாம் ஏவ அகம் காமியே, ஆனந்தம் பேரானந்தம் தரக்கூடிய தாங்களை மட்டுமே நான் விரும்புவே குருவாயூரப்பா. ஆத்மாத்மிகம் முதலிய தாமங்கள் அனைத்திலிருந்தும் என்னை காப்பாற்றுவீராக. இருந்தாலும் நம்ம பின்னாடி ஒன்று இருக்கு, என்னை பிடிச்சி இழுக்கிறது, அதுலேருந்து தயவுசெய்து என்னை காப்பாற்றுவீராக அப்படின்னு இந்த தசகத்தை முடிக்கிறார். கவிதார்கே சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.